ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ், சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சட்டுன்னு 2-3 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு மாங்காய் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம், 1-2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. சரியாக இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போது இது கூட எந்த கப்பில் நீங்கள் மாங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு தடவை லேசாக பல்ஸில் மட்டும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு கடைசி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம திரும்பவும் ஒரு 2-3 தடவை பல்ஸில் மட்டும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நமக்கு சரியாக அரைச்சி கிடைக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். தனியாக இந்த மாதிரி விழுகணும். இப்போது இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறிட்டு அவ்வளோதான். இதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிரித்து வச்சிடலாம். சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தோசை சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே கூட நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்தில் கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையலோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.